சிக்கன் கிரேவி செய்யலாமா? அதுவும் எங்கள் அம்மா ஸ்டைலில். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். வதக்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான மிளகு, பெப்பரு ரெண்டும் ஒன்று தானே. மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம பட்டை லவங்கம்லாம் போட்டுட்டு வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். கட் பண்ண தக்காளி இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கின உடனே மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனில் தண்ணி ஊற்ற தேவையில்ல, ஏன்னா இதுலேருந்து லைட்டாக தண்ணி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா, சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சோம்ல அந்த மிளகாத்தூள், உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இப்போது இதோட திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் தேங்காய், ஊற வச்ச கசகசா, சோம்பு அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் இது கூட சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சிக்கன் கிரேவி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாதத்து கூட, இட்லி, தோசை கூட எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். நீங்களும்